ஃபேன்ஸ் எல்லாம்க்கா. எவ்வளோ பேருங்க தாயை இழந்து குழந்தைங்களுக்கு தெரியும் அது ஏங்கும் அன்புக்கு. தன் தாய் கூட்டிலேருந்து விழுந்த கவலையாக தாய் அரவணைப்பு இல்லாமல் தேடிய வீட்டில் தன் இரையை போக்கி தன் தனிமையும் போக்குகிறது. இது பேர் என்ன தெரியுங்களா? ஆச்சி. ஆச்சி, ஆச்சி, அம்மா கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுறா. இந்த மழை காலங்களில் குருவிகள்லாம் முட்டையிட்டு குஞ்சுகள்லாம் இந்த மழையில் அடித்து கீழே கொட்டி தவிக்குது. இதில் சில பேர் இந்த நாய்கள்லாம் கண்டுச்சுன்னா விடாது. அதுங்களுக்கு என்ன தெரியும்? அது சாப்பிட்ற ஜீவன் தானே, குறை கூற முடியாது. இந்த மனிதர்கள் கண்ணில் பட்டால் அது கொஞ்சம் தப்பிக்கும். அந்த மாதிரி நான் வண்டியில் போயிட்டுருக்கேன்ல, இந்த குஞ்சு நடு பாதையை மறித்து கொண்டு அலறிக்கிட்டு இருந்தது. அதை தூக்கியாந்து இப்போ 2 நாள் ஊட்டி நான் வளர்க்குறேன். இது பேர் ஆச்சி. இது மைனா. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன், மைனா குஞ்சு ஒன்று கிடைக்காதா, ஒரு அழகின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோஸில் வருது பாருங்கள், அம்மா அப்படி கத்தி. அதே மாதிரி எனக்கு என்ன இதை என் ஆசையை போல் ஒரு குருவி கொஞ்சம் இறைவனை கொடுத்து விட்டார். அதுபோல் ஒரு குயில் குஞ்சும் வளர்க்குறேன். அதை பார்த்துருப்பீங்க வீடியோஸில். படுத்துக்க பேசாமல் அம்மா மடியிலன்னா அது 4 காலையும் விரிச்சிட்டு 2 காலையும் விரிச்சிட்டு படுத்துக்குது. இந்த ஜீவராசிகள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அன்பு எப்படி வர வேண்டும் என்பது குழந்தைங்கள் சிறு பிள்ளையிலேயே மீன்கள் வளர்க்கவும், பறவைகள் வளர்க்கவும், நாய்கள் வளர்க்கவும், பூனை வளர்க்கவும், கோழிகள் வளர்க்கவும், இதுகள்லேருந்து தான் அன்பு உருவாகும். அதை எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி அன்பு செலுத்த வேண்டும், எப்படி உணவு வழங்க வேண்டும் என்பது அந்த மனசில் ஆழத்தில் அந்த அன்பு கொடூரமான இருக்கக்கூடிய சில மனிதர்களின் எண்ணங்கள் அன்பு விதைக்காதனால தான், அந்த கொடூர விதை விதைத்தனால தான் சில பேர் கொலையாளியாகவும் மிருகங்களாகவும் பாலியல் தொந்தரவுக்காரனாகவும் அந்த மாதிரி வளர்கிறார்கள். விதைகள் நல்ல விதைகளாக குழந்தைங்களுக்கு மனதில் விதைங்கள். கண்டிப்பாக நல்ல விதைகளாக மனிதனாக மாறுவார்கள். இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறவங்க தன் தாயை இழந்தவர், தகப்பனை இழந்தவர்கள் தான்